ஆகஸ்ட் 22 ஆவணி 5 சனிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரங்க. மேசராசி என்பவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக உங்கள் பேச்சாகட்டும், முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் கழித்து கூட நம்ம முடிவு எடுத்துக்கலாங்க. ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் இன்றைக்கி பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகி தேவையில்லாத கருத்துக்களை பேசி இன்றைக்கி உங்களை நீங்களே உங்களோட நேமை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு முடிஞ்சால் செவ்வரளி மாலை கட்டி மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் முழுவதும் நிதான நாளாக மாற்றிக்கோங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் கணவன் மனைவி சார்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ ஒரு சண்டை வழக்கு, இதனால மன உளைச்சல், ஒரு மன நிம்மதியே இல்லாமல் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் எவ்வளோ அன்போடு இருக்கிறோம், எவ்வளோ லவ்வோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தன்னோட அன்பான காதலை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்குங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மேற்கொண்டு இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் மிகவும் மனமகிழ்ச்சியோடு போகுங்க. மிதுனம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடன்னால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. எப்போ நம்ம வண்டிக்கு டியூ கட்டுவோம், எப்போ நம்ம வீட்டுக்கு லோன் கட்ட முடியும், எப்போ நம்மளோட கடனை அடைக்க முடியும், ஜுவல்ஸ் எல்லாமே பேங்க்ல இருக்கேன், இந்த மாதிரி கடன் சம்பந்தமான நினைவுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதை தாண்டி ஒரு சில நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி உங்களுடைய டேலண்ட் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டு முடிந்தால் வெற்றிலை மாலை சாட்சி வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான நாளாக இருக்குங்க. கடகம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகளும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகளும் அப்படியே பெண்டிங் வச்சுருப்பீங்க. வாங்க இன்னைக்கு ரெடி ஆகுங்க, இன்னைக்கு கொஞ்சம் எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த விஷயம், அவங்களோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சார்ந்த விஷயம், அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், ஏதாவது ஒன்று உங்கள் சார்பாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்கள் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அம்மனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு தைரியமான நாளாகவும் தெளிவான நாளாகவும் இருக்குங்க. சிம்மம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கான நாள்னு சொல்லலாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட நிலை. இப்போ ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம இன்கம் வாங்கி வாங்கி தம்பி படிக்க வைக்கிறோம், பசங்களை ஏதாவது ஒரு வழியில் இது பண்ணுறோம், வீட்டை காப்பாற்றுறோம், ஏதோ ஒரு வழியில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கான அப்டேட் என்ன, நம்ம அடுத்து இதுவே நம்ம லைஃப் லாங் பண்ண முடியுமா, அப்போ நம்ம எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் யோசித்து உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதுக்குண்டான ஆயத்தம் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு நண்பர்களின் உறுதுணை அப்படிங்கிறது இன்னைக்கு முழுக்க கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நீங்கள் நவகிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலைகள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குங்க. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உங்களோட தம்பி தங்கச்சி என்று சொல்லக்கூடிய நீங்கள் தம்பி தங்கச்சியின் மனதார நினைக்கக்கூடிய எந்த நபர்களாக இருக்கட்டும் நீங்கள் உதவிக்கரம் கொடுத்து அவங்களை தூக்கிவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. அது வேலை சார்ந்தும் சரி, இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கல்வி சார்ந்தும் சரி, ஏதோ ஒரு நிலை அண்ணா நீங்கள் தானே உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களை கேட்பாங்க, நீங்களும் உதவி செய்வீங்க, அதுக்கு தயாராகிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி உங்களுடைய முயற்சிகள் இன்றைக்கி அலைச்சலோடு இருந்தாலும் கூட அலைச்சலாக இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு கூட இன்றைக்கி அப்படியே 2 வீலர் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் எவ்வளவு சூழலையும் தாண்டி இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்கை பூராமே சரிவர முடிச்சிருப்பீங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்குங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் சுவாமி ஐயப்பனை மனதார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவரோட பாடல்களை ஏதாவது கேட்டுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. துலா
துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து சில விஷயங்களை வந்து நீங்க விரயம் பண்ணியிருப்பீங்க. அது காலை விரயமா இருக்கலாம், பொருள் விரயமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஆனா இழந்திருப்பீங்க. ச்சே! நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, தேவையில்லாம இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோமே, தேவையில்லாம பேசிட்டோமே. ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லப்போனா, ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத தாண்டி ஏதாவது ஒண்ண பேச போயி, ஏதாவது ஒண்ணு சொல்ல போயி, சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு டென்ஷனா, ஒரு மாதிரியா இருக்குங்க. அப்ப இன்னைக்கு காலையிலேயே ராசி பலன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்களோட நிதானமான பேச்ச மாத்திக்கோங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா, இன்றைய நாள் ஃபுல்லா உங்கள நிதானமா வச்சிருப்பாங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஆ என்னடா அது! எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிட்டுருக்குறோம். எவ்ளோ உழைப்பு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, அதெல்லாம் தாண்டி ஏன் நம்ம வந்து ஒரு முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள பத்திய சிந்தனையே வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் இருக்குங்க. ஆனா, அதெல்லாம் தாண்டி உங்க கூட இருக்கிற உண்மையான ஒரு பெர்சன பத்தி இன்னைக்கு தெரிய போகுதுங்க. ச்சே! இவ்ளோ நாள் பயணிச்சிருக்கோம். இவ்ளோ வருஷம் பயணிச்சிருக்கோம். ஆனா, இந்த மாதிரி ஒரு உன்னதமான அன்போ, தியாகமோ யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான அன்பான நபர்களை உணரக்கூடிய நாளா இன்றைய நாள் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க காளியம்மன வழிபாடு பண்ணிட்டு, உங்களுடைய அன்றாட வேலைகள ஆரம்பிங்க. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்குங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயே நெறைய விஷயங்கள வந்து லேட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. சரி அப்புறம் பண்ணிக்கலாமா? ஈவினிங் பண்ணிக்கலாமா? மத்தியானம் பண்ணிக்கலாமா? நாளைக்கு பண்ணிக்கலாமா? சரி அவங்க கிட்ட குடுத்து பண்ண சொல்லலாமா? இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையும் சரி, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஹார்ட் ஒர்க்கையும் சரி, மத்தவங்க கிட்டயோ தாமதப்படுத்தியோ தயவு செஞ்சு கொண்டுட்டு போ வேண்டாம். இன்னைக்கு தள்ளி போடுற விஷயம் உங்களுக்கு வந்து அது முடியாம கூட போலாம். இல்ல ரொம்ப தாமதமா கூட ஆகலாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நவ கிரகத்தில் உள்ள குரு பகவான வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலைகள ஆரம்பிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வேகமா உங்கள ஓட வைக்கும். மகரம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, உங்கள சுத்தி இருக்கிற நபர்களுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப நாளா வந்து வீடு சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயம், சொத்துக்கள் சார்ந்த விஷயம் எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா, உங்களுடைய பிசினஸ் ரீதியாவோ, உங்களுடைய வேலை ரீதியாவோ எதுலயுமே நீங்க வந்து உங்களோட கவனத்த செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி சரி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, ஃபர்ஸ்ட்டு முதல்ல அது என்னன்னு கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகள் பக்கமும், குடும்பத்தின் பக்கமும், தொழில் இருக்கிற முக்கியமான நபர்களின் பக்கமும் உங்களுடைய மைண்ட் போகும். அத சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடு ஃபுல்லா இருக்கும். ஆனா, அத வந்து சரிவர பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு நாளாவும் இன்றைய நாள் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, காளியம்மன வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலைய ஆரம்பிங்க. ரொம்ப நிதானமாவும், தெளிவாவும் கொண்டு போகக்கூடிய நாளா இன்றைய நாள் இருக்குங்க. கும்பம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, சின்ன சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த நபர்கள் வீட்டளவுக்கு இப்பதான் கத்து முடிச்சுட்டு நான் வந்து வீட்டளவுக்கு வந்து ஒரு 2, 3 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால முடிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடுமாறிட்டு இருந்த நபர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு வந்து பண உதவி செய்யக்கூடிய நபர்கள் உங்க கூடயே சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு அது வந்து வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு வந்து காண்பிச்சு கொடுப்பார் முருகப்பெருமான். அதனால வந்து முருகப்பெருமானவர் சிவன் கோவிலில் உள்ள முருகப்பெருமானை இன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு மன நிம்மதியான நாளா இருக்குங்க. மீனராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயமே நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குங்க. அந்த கோவில் போகலாமா, இந்த கோவில் போகலாமா, எங்கேயாவது வெளியில் போகலாமா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெளியில் போயிட்டு, அதனால் வந்து ஃபேமிலியோட ஒரு 4-5 நாள் டூர் போகலாமா, இந்த மாதிரி சிந்தனைகளே ஓடிக்கொண்டு இருக்கிற நாளாக இருக்குங்க. ஒரு சில நபர்கள் அதுக்கு திட்டங்களும் தீட்டுவாங்க. ஒரு சில நபர்கள் இன்றே கூட ஆன்மீக பயணம் கிளம்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி சில நபர்களுக்கு பொறுப்புகள் தானாக தேடி வரும். மெயினாக அரசியலில் இருக்கிற நபர்களுக்கும் சரி, கொஞ்சம் ஒரு உயர்வாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, பொறுப்புகள் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இது நீங்கள் தான் எடுத்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புகள் எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களோட மனசையும் உங்களுடைய தைரியத்தையும் திடமாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரு பகவான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்குங்க.